வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் உள்ள ஸ்ரீலங்கன் எம்பசியில் எப்படி அப்பாயின்மெண்ட் எடுப்பதுன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் உங்கள் ஃபோன்லேயோ அல்லது உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயோ கூகுள் குரோமுக்கு போங்க. அங்கே போயிட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் www.srilankanembassy.fr என்றதை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் ஸ்ரீலங்கன் எம்பசி பிரான்ஸ் ஓபன் ஆகும். உங்களுக்கு தெரியவில்லை என்றால் ஸ்ரீலங்கன் எம்பசியுடைய வெப்சைட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ ஸ்ரீலங்கன் எம்பசி வெப்சைட் ஓபன் ஆகிட்டு கவுன்சில் சர்வீஸ்ல போயிட்டு நீங்க பாஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் பாஸ்போர்ட்டுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். இந்த பாஸ்போர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வர்ற பேஜ்ல சைட்டா பாத்தீங்கன்னு சொன்னால் அப்பாயின்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்பாயின்மெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு 3 ஆப்ஷன் வரும். ஒன்று பாஸ்போர்ட் செய்யலாம், மற்றது பர்த் சர்டிபிகேட் கொடுக்கலாம், அடுத்து டபுள் சிட்டிசன்ஷிப். இந்த 3 விஷயத்துக்காக தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார்கள். பிரான்சில் பிறந்த குழந்தைகள் இலங்கை பிரஜா உரிமை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இலங்கை பர்த் சர்டிபிகேட் அப்ளை பண்ண வேண்டும். அதுக்கு நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த பர்த்துக்கு போயிட்டு நீங்க உங்களுக்கு என்ன அப்பாயின்மெண்ட் தேவையோ அதை எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி பாஸ்போர்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் தேவைன்னு சொன்னால் பாஸ்போர்ட் கொடுப்பீங்க. அது மேக்சிமம் எவ்வளவு லிமிட் இருக்கும்ன்றதை இதில் காட்டும். பாஸ்போர்ட் செய்ய வேணும்னு சொன்னால் 8 நிமிஷத்துக்குள்ள செய்யணும். ரெஜிஸ்டர் ஆஃப் பர்த் செய்ய வேணும்னா 30 நிமிஷத்துக்குள்ள செய்யலாம். டபுள் சிட்டிசன்ஷிப் சொன்னா 15 நிமிஷத்துக்குள்ள நாங்க செய்து எடுத்துக்கொள்ளலாம். பின்னர் நீங்கள் எடுத்த அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆகிவிடும். இப்போ உதாரணத்துக்கு நான் முதலாவது பாஸ்போர்ட்னு சொன்னால் பாஸ்போர்ட்ல போயிட்டு உங்களுக்கு வசதியான டைம் நீங்க இதுல எடுத்துக்கொள்ளலாம். எப்படியும் 1 மணிக்கு முதல்ல தான் நீங்க அப்பாயின்மெண்ட் எடுக்கலாம். திங்கள் முதல் வெள்ளி வரை இருக்கும். அப்ப நீங்க அதுல உங்களுக்கு என்ன நாள் தேவையோ அந்த நாளை செலக்ட் பண்ணி எடுக்கலாம். ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் இருந்தால் உங்களுக்கு அந்த டேட் டைம்கள் காட்டப்பட மாட்டாது. அதுக்கு தேவையான டைம் நீங்க இதுல தெரிவு செய்து கொள்ளலாம். இப்பொழுது ஸ்ரீலங்கன் எம்பசிக்கு நீங்க நேரடியாக போய் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுவது சிரமமாக இருக்கும். பர்த் சர்டிபிகேட் அப்ளை பண்றது, குழந்தைகளுக்கான பர்த் சர்டிபிகேட் அப்ளை பண்றதெல்லாம் கஷ்டமா இருக்கும். அப்ப நீங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை தெரிவு செய்துட்டு என்ன டேட் அண்ட் டைம் தேவையோ உங்களுக்கு போக வசதியோ அந்த டைமை தெரிவு செய்து போட்டு அந்த டேட் அண்ட் டைமையும் தெரிவு செய்தீங்கன்னு சொன்னால் இன்ஃபர்மேஷன் கேட்கும். இதுல பெருசா ஒரு விஷயம் இல்லை. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மெயில் அட்ரஸ், உங்களோட ஃபோன் நம்பர், பாஸ்போர்ட் எடுக்கிறேன்னு சொன்னால் என்ன மாதிரியான பாஸ்போர்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு கொடுப்பீங்க. புது பாஸ்போர்ட் எடுக்க போகிறீங்களா, அல்லது உங்களோட குழந்தைகளுக்கு எடுக்க போகிறீங்களா, அல்லது நீங்கள் பாஸ்போர்ட் துளைச்சிட்டீங்களா, அல்லது எமர்ஜென்சி பாஸ்போர்ட் எடுக்க போகிறீங்களா, அல்லது பாஸ்போர்ட்ல ஏதாவது மாற்றங்கள் செய்யப்படுற எதுக்காக உங்களுக்கு ராந்த தேவையோ அந்த ஆப்ஷனை தெரிவு செய்துட்டு நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க இதுல என்ன மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயிலுக்கு ஒரு மெயில் வரும். நீங்க எடுத்த அப்பாயின்மெண்ட் டைம் பார்த்து நீங்க பிரான்சில் உள்ள ஸ்ரீலங்கன் எம்பசிக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களோட அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்க பர்த் சர்டிபிகேட் அப்ளை பண்றேன்டாலும் அப்படித்தான். நீங்க என்ன செய்ய போறீங்க, பாஸ்போர்ட்டுக்கு அடுத்ததாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் இருக்கும். அதுக்கு நீங்க போயிட்டு உங்களுக்கு தேவையான டேட் அண்ட் டைம் வரும். உங்களுக்கு எந்த டேட்ல என்ன டைம் உங்களுக்கு தேவையோ அதை நீங்க தெரிவு செய்து போட்டு உங்களோட இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் ஏதாவது கொடுத்தா ஓகே. பாஸ்போர்ட் மாதிரி என்ன வகையான பாஸ்போர்ட் இல்லை ஏன்னு சொன்னால் பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது காமனான விஷயம். அப்போ நீங்கள் காமனாக உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட், மெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் இவற்றை கொடுக்க வேண்டும். இதை சரியான முறையில் கொடுக்கணும். என்ன சொன்னால் ஃபுல்லையாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மெயில் உங்களோட ஃபோனுக்கு வந்திருக்கும். அப்பாயின்மெண்ட் எப்படி காட்டுன்னு சொன்னால் ஃபோன் மூலம் தான் நீங்கள் காட்டணும். அதற்காக நீங்கள் கட்டாயம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்தால் சரியான மெயில் அட்ரஸ் கொடுத்தா தான் மெயிலுக்கு உங்களோட அப்பாயின்மெண்ட் வரும். ஆகவே தயவு செய்து உங்களுக்கு சரியான மெயிலை உள்ளிடவும். ஸ்ரீலங்கன் எம்பசிக்கு செல்லும் போது அங்குள்ள ஊழியர்கள் வேலை பளு காரணமாக உங்களை அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வரும்படி சொல்கிறார்கள். இதனால் பல மக்கள் சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள். ஆகவே தான் நான் இந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணவும். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.